பாரத தேசம் காலம் காலமாக கலாச்சாரத்தால், பண்பாட்டால், உயர்ந்த சிந்தனையால் அரசர்கள் பலர் இருந்தாலும் தர்மம் ஒன்றாக இருந்திருக்கலாம். அதனால்தான் பாரதி சொன்னான், செப்பு மொழி 18 எனினும் சிந்தனை ஒன்றுடையாள் என்றான். அந்த சிந்தனை என்ன என்று கேட்டால் அது தர்மம்தான் பொதுவானது. தர்மத்துக்கு எதிராக ஒருவரும் நடக்கக்கூடாது என்பதுதான். அது யாராக இருந்தாலும். பல பேரும் கேட்பார்கள், இந்திய கலாச்சாரம் என்று சொல்லுகிறீர்களே, இந்திய கலாச்சாரம் என்று சொல்லுகிறீர்களே. ஆம், அந்த இந்திய கலாச்சாரத்திற்கு அடித்தளமாக ஒரு கலாச்சாரம் இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழகத்தினுடைய கலாச்சாரம் தான் ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமே அடித்தளமாக இருக்கிறது. அதனால்தான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எங்கே சென்றாலும் தமிழின் பெருமையை, தமிழனின் பெருமையை உயர்த்தியே பேசுகிறார்கள். நான் 2 குஜராத்தி பெரிய தலைவர்களை பலருடைய உணர்வுகளை உங்களோடு பங்கிட விரும்புகிறேன். மகாத்மா காந்திஜி அவர்களிடத்திலே ஒரு முறை கேட்கிறார்கள், அடுத்த பிறவி ஒன்று இருந்தால் நீங்கள் எங்கே பிறக்க விரும்புகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். உடனடியாக தயக்கமே இல்லாமல் மகாத்மா காந்திஜி அவர்கள் சொன்னது, நான் தமிழகத்திலே பிறக்க விரும்புகிறேன் என்று சொன்னார். அதேதான் நரேந்திர மோடி அவர்களும், எனக்கு தமிழ் தெரியவில்லை, மீண்டும் எனக்கு ஒரு பிறப்பு இருக்கும் என்று சொன்னால் நான் தமிழ் மண்ணிலே விருந்து தமிழனாக பிறக்க வேண்டும் என்று சொன்னார். இதெல்லாம் எதனால் சாத்தியமாகிறது என்று சொன்னால் தமிழனுக்கே இருக்கின்ற அந்த மகத்தான விருந்தோம்பல் தான். வந்தாரை வாழ வைக்கின்ற, வந்தாரை அரவணைத்து அவனுடைய சிறப்புகளுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கின்ற ஒரு மகத்தான குணம் உலகத்தில் ஒரு இனத்திற்கு உண்டு என்று சொன்னால் அது தமிழ் இனத்திற்குத்தான் உண்டு. இதைத்தான் நரேந்திர மோடி அவர்கள் ஐநாவின் மைய மண்டபத்திலே இருந்து உறக்கச் சொன்னார்கள். ஏதோ காரல் மார்க்ஸ் தான் முதலாக உலகம் ஒன்று என்று சொன்னவர் என்று யாரும் கருதிவிடாதீர்கள். அதற்கு பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எங்கள் இந்திய நாட்டிலே இருந்து ஒரு தமிழ் புலவன் சொன்னான், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னான்.